ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கணும். இது பக்கம் 701 ஆரம்பிக்கிறது. அப்புறம் அதாவது ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில் வந்த நியாயசாஸ்திரக்காரரான உதயனாச்சாரியார் என்பவர் புத்திவாதமாக, அதாவது தர்க்க ரீதியாகவே சுவாமி உண்டு என்பதற்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லி பௌத்த மத கருத்து இந்த அம்சத்தில் சரியே இல்லை என்று நிலைநாட்டினார். நியாய குசுமாஞ்சலி என்ற அவருடைய புஸ்தகத்தின் மூலம் பௌத்தர்களின் நிரீஸ்வரவாதத்தை அவர் தர்க்க ரீதியில் தகர்த்தார். உதயனாச்சாரியார் ஆச்சாரியாளின் அவதாரம் முடிந்து கொஞ்ச காலத்துக்குள் வந்து அவர் பாக்கி விட்டு போயிருந்ததை பூர்த்தி பண்ணியவர். இது பக்தி உபாசனையில் ஆச்சாரியாளின் பாகுபாடு. கர்மானுஷ்டான விஷயமாகவோ ஆச்சாரியால் செய்திருக்க வேண்டிய பௌத்த மத கண்டனத்தில் பெரிய பாகத்தை பூர்வ மீமாம்சகரான குமரில பட்டர் பண்ணிவிட்டார். ஆச்சாரியாளுக்கு கர்மா என்பது முதல் படிதான். அது சித்தத்தை பரிசுத்தி செய்வதற்கு மாத்திரமே. அப்படி பரிசுத்தியான பிறகு ஞான விசாரம் பண்ணி ஞானத்தினால்தான் மோட்சமடைய முடியும் என்பது ஆச்சாரியால் கட்சி. அதனால் முதல் படியிலேயே அடியெடுத்து வைக்க ஒட்டாமல் புத்த மதம் தடுக்கிறதே என்ற அளவுக்குத்தான் அவர் சண்டை போடுவது. குமரில பட்டருக்கோ கர்மானுஷ்டானம் முதல் பட்டி மட்டுமல்ல, அதுதான் முழு மார்க்கமுமே. ஞானம் என்பது வேண்டவே வேண்டாம், கர்மாவினாலே மோட்சம் என்பது அவர் கட்சி. அதனால் அவருக்குத்தான் புத்த மதத்திடம் முழு அபிப்பிராய பேதம் கர்மா விஷயமாக இருந்தது. பௌத்தம் வைதீக கர்மாவை ஆட்சேபிப்பதை அவர் தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் அலசி கண்டனம் செய்தார். ஜைமினியின் மீமாம்ச சூத்திரங்களுக்கு சபரஸ்வாமி என்பவர் செய்துள்ள பாஷ்யங்களுக்கு குமாரில பட்டர் எழுதியுள்ள வார்த்திகங்களில் இந்த கண்டனம் நிறைய வருகிறது. சுவாமி வேண்டியதில்லை என்ற பௌத்த கொள்கையை உதயனரும், கர்மா வேண்டியதில்லை என்று அவர்களுடைய கொள்கையை குமரிலரும் நன்றாக தாக்கி தகர்த்தது போக பாக்கித்தான் ஆச்சாரியால் செய்ய வேண்டியிருந்தது. உதயனர் ஆச்சாரியாளுக்கு கொஞ்ச காலம் பிற்பாடு வந்தவர். குமரிலர் ஆச்சாரியாளுக்கு சுமார் 50 வருஷம் முந்தி பிறந்திருக்கலாம். அவருடைய கடைசி காலத்தில் யுவாவாக இருந்த ஆச்சாரியால் அவரை சந்தித்திருக்கிறார். அந்த கதையெல்லாம் பின்னால் சொல்கிறேன். அதாவது குமரில பட்டர் ஆச்சாரியாளின் சீனியர் கான்டெம்பரரி. ஈஸ்வரன் ஆச்சாரியாளாக அவதரிப்பதற்கு சுமார் 50 வருஷம் முந்தியே ஈஸ்வர குமாரனான குமாரசுவாமி குமாரில பட்டராக அவதரித்து அப்பாவின் காரியத்தில் கணிசமான பங்கை தாமே செய்து முடித்து விட்டார். ஆனாலும் ரொம்ப விசித்திரமாக தோன்றும் பௌத்த கண்டனத்தில் ஆச்சாரியாளின் காரியத்தை வெகுவாக குறைத்து உபகாரம் பண்ணிய மீமாம்சகர்கள், நையாயிகர்கள், அதாவது நியாய மதஸ்தர்கள் ஆகியவர்களைத்தான் ஆச்சாரியால் நிரம்ப கண்டித்தது. நியாய மதமும் பல ஆத்மாக்களை சொல்லுவதால் ஒரே ஆத்மாவாக நிறைந்துவிடும். அத்வைத மோட்சத்தை சொல்லவில்லை. அதனால் அதை கண்டிக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் இந்த கண்டனம் அவ்வளவு அதிகமில்லை. ஆச்சாரியால் அதிகம் கண்டித்தது மீமாம்சைத்தான். அதற்கடுத்தபடி அவர் நிறைய கண்டித்தது சாங்கிய மதத்தை. பிரம்மம் மாயை என்று வேதாந்தம் சொல்கிற மாதிரியே அது புருஷன் பிரகிருதி என்று சொல்கிற மாதிரி தோன்றும். ஆனாலும் அது வேதாந்த தாத்பரியத்துக்கு விரோதமாக போவதே. அதே சமயத்தில் அதன் வேறு சில கொள்கைகள் வேதாந்தத்திற்கும் சம்மதமானவை. இப்படி இருப்பதாலேயே அது எப்படி அத்வைதத்துக்கு வித்தியாசப்படுகிறதென்றும் அந்த வித்தியாசங்களிலுள்ள குறைபாடுகள் என்னவென்றும் நன்றாக இனம் பிரித்து காட்டி விளக்க வேண்டியிருந்தது. அதனால் சாங்கியத்தியம் மீமாம்சைக்கு அடுத்தபடியாக ஆச்சாரியால் நிறைய கண்டனம் செய்தார். ஆனாலும் சாங்கியம் அறிவாளிகளில் சில பேரோடு மட்டும் முடிந்து போகும் ஒரு தத்துவ சாஸ்திரம்தான். அது நமக்கு இங்கே விஷயமில்லை. ஜனங்களின் நித்தியப்படி நடைமுறை வாழ்க்கையிலே கலந்து வருவதான கர்மானுஷ்டானங்களை கொண்ட மீமாம்சைதான் சமூகத்தை பாதிப்பது. அதனால் அவதாரத்தின் காரியங்களில் அதுதான் முக்கியமானது. ஒரு ஸ்டேஜ் வரை கர்மானுஷ்டானம் இருந்தே ஆக வேண்டும். அது இல்லாவிட்டால் ஜீவனையும் சமூகத்தையும் ஒழுங்குமுறையில் கொண்டு வரவே முடியாது. ஆனால் கடைசி ஸ்டேஜ் வரையிலும் அதுவேதான் என்று பண்ணிவிடக்கூடாது. ஒரு ஸ்டேஜ் ஆனபின் அது போயே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் சத்தியமான ஆத்மாவில் சேர முடியும். அதனால் ரொம்பவும் நுட்பமாக அலசி ஆராய்ந்து பார்த்து எதுவரை எந்த அளவில் கர்மானுஷ்டானங்களை கை கொள்ள வேண்டும் என்று நிர்ணயிக்கவும் வேண்டும். அதையே லட்சியமாக்கி விடுவதில் என்னென்ன தப்புக்கள் என்பதையும் விஸ்தாரமாக எடுத்துச் சொல்லி தள்ளவும் வேண்டும்.
நன்றாக இப்படி பாகுபாடு பண்ண வேண்டும். மீமாம்சையில் காரியமாக அநேகம் இருப்பதை எடுத்துக்கொள்ளும் போதே சித்தாந்தமாக அதில் இருப்பதில் உள்ள ஏராளமான குறைபாடுகளையும் புரிய வைத்து தள்ளும்படி செய்ய வேண்டும். இப்படி செய்தவரே நம் ஆச்சாரியால். கர்மானுஷ்டானம்தான் சாதாரண ஜனங்களுக்கு முடிந்தது, சாதகர்களுக்கும் அதுதான் ஆரம்பப்படி என்பதால் ஆச்சாரியால் ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மாக்களை ஆதரித்து ஊக்கி வளர்த்தாலும் ஞானத்தை மீமாம்சை அடியோடு தள்ளிவிட்டு கர்மாவே எல்லாமும் என்று பிடித்து கொண்டிருந்ததால் ஞானத்தையே மோட்ச மார்க்கமாக கொண்ட ஆச்சாரியால் அதையே அதிகம் கண்டனம் செய்ய வேண்டியிருந்தது. காலில் அடி நடக்க முடியவில்லை என்றால் மருந்து போட்டு கட்டிக்கொண்டால்தான் விந்தியாவது நடக்க முடியும். அப்படித்தான் ஜென்மாந்திர கர்மாவால் அடிபட்டு நாம் மோட்ச மார்க்கத்தில் நடக்க முடியாத போது கர்மானுஷ்டானத்தால் மருந்து கட்டு போட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழியில் போக ஆரம்பிப்பது. அதற்காக கால் நன்றாக சரியாகி கட்டை பிரித்து போட்டு வேகமாக நடப்பதென்பதே கூடாது. எப்பொழுதும் கட்டு போட்டு கொண்டேதான் விந்தி போக வேண்டும் என்றால் கட்டி வைப்பதிலே மட்டும் கட்டுப்புண் புரையோடி அடியோடு நடக்க முடியாமல் தான் போகும். கட்டு போட்ட பின் ஞான மார்க்கத்தினால் தானே லட்சியமான மோட்சத்துக்கு சுகமாக வேகமாக போய் சேர முடியும். இவர்கள் மீமாம்சகர்கள் இப்படி இடைஞ்சலாக பண்ணுகிறார்களே என்பதுதான் ஆச்சாரியால் அவர்களை நன்றாக கண்டனம் செய்ய வேண்டி இருந்தது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.